அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். நாம் மகா பெரியவா அற்புதங்களில் பலவிதமான அற்புதங்களை பார்த்துருக்கோம் இல்லையா? பல சரித்திர நாயகர்கள் கூட நம் மகானின் முன் எவ்வளவு பக்தியோடும் பிரேமையோடும் நேர்மையோடும் வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம் மகானின் வாக்கு அருள் வாக்காக அவர்களை எவ்வாறு காத்திருக்கிறதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான அற்புதத்தை தான் காணவிருக்கிறோம். பண்டைய தமிழகத்தில் குறிப்பாக அந்தணர்களின் இல்லங்களிலெல்லாம் ஒரு பக்ஷணம் ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. அதிலும் இல்லத்தின் குழந்தைகள் அவ்வப்போது தன் பெற்றோர்களிடம், குறிப்பாக தன் தாயாரிடமோ பாட்டியிடமோ வேண்டி விரும்பி உண்ட ஒரு பக்ஷண வகை இது. அதாவது சோமாஸ்னு சொல்லுவான். அது எப்படி தயாராகும்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். அது ரவையோ இல்லை மைதா மாவையோ இல்லை சோள மாவையோ எடுத்துட்டு அதை நல்ல பொடிசாக அதை அரைத்து கொண்டு அதில் நெய்யையும் சேர்த்து கொண்டு சற்று வெந்நீரையும் விட்டுக்கொண்டு நாம் அந்த கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா? அதே போல் தட்டையாக அதை வச்சுண்டு அதற்குள் வைப்பதற்கு இந்த பொட்டுக்கடலையோ இல்லை வேர்க்கடலையோ எடுத்துண்டு அதை வெல்லத்தோடு சேர்த்து இந்த வெள்ளப்பாகோடு நன்கு வறுத்து கொண்டு அதிலும் நிறைய நெய்யை விட்டுண்டு அதை ஒரு பூரணமாக தயாரித்து நாம் இந்த கொழுக்கட்டை பிடிப்பது போல் இந்த முதல்ல எடுத்த மாவிலேயே அதை வச்சுண்டு அதை அழகாக பிடித்து கொண்டு அதை எண்ணெயில் அப்படி பொரித்து எடுத்தால் முருகலான சோமாஸ் மிக அருமையாக இருக்கும். ரொம்ப எளிதான உணவு, உடலுக்கு அவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. இன்று பல நாடுகளில் தூர தேசங்களிலெல்லாம் வெவ்வேறு பெயர்களோடு அது வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது இங்கிருந்து ஏறத்தாழ காணாமலேயே போய்விட்டது. சரி, இந்த மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் எதற்காக இந்த சோமாசின் அற்புதங்களை பார்த்து வருகிறோம்? அதாவது நம் மகான் நாவுக்கு அரசர் இல்லையா? அவர் ஒரு தீர்க்கமான சந்நியாசி. தான் வேண்டி விரும்பி எதையுமே உண்டது கிடையாது இல்லையா? அப்பேற்பட்ட நம் மகா பெரியவா சோமாஸ் கேட்பாரா? சோமாஸை கொண்டு வான்னு கேட்பாரா? அதுவும் தனக்காக கேட்பாரா? கேட்க மாட்டார் இல்லையா? ஆனாலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். காஞ்சிக்கு சற்று அருகில் ஒரு பக்தை. அந்த மாமிக்கு எல்லாமே மகாபெரியவா தான். காலை எழுந்தாலும் சரி, இரவு உறங்கப் போகும் பொழுதும் சரி, நம் மகா சுவாமிகளை நினச்சிண்டு மகான்கிட்ட பிரார்த்திச்சுண்டு தான் தன் நாளையும் துவங்குவார், தன் நாளையும் பூர்த்தியாக்குவார். அந்த அம்மையாருக்கு விடியற் காலையில் ஒரு கனவு. கனவில் வருபவர் யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய ஒளி. அந்த ஒளியிலிருந்து நம் மகா சுவாமிகள் வெளில வரார். வெளியில் வந்தவர் இந்த பக்தியை பார்த்து, நீ என்ன பண்ணுற, காலமேயே எனக்கு சோமாஸ் கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டார். இந்த மாமிக்கு தூக்கி வாரி போட்ட உடனே அப்படி எழுந்துக்கிறா. சோமாஸா? அதுவும் மகா பிரியவா சோமாஸ் கேட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. சிந்தையில் ஒரு எண்ணம், அவர் மிகப்பெரிய சந்நியாசி, அவரை பார்ப்பதற்கு எவ்வளவோ பேர் வருவார்கள், விஐபி விவிஐபி எல்லாம் வருவார்கள், அன்னதான சிவன் முதற்கொண்டு பல அன்னதான கைங்கரியர்களை செய்தவர்கள் கைங்கரியவார்கள் எல்லாம் வருவார்கள். அவர் நினச்சார்னா ஒரு சோமாஸ் கிடைக்கிறது பெரிய விஷயமா? தன்கிட்ட போய் சோமாஸ் கேட்டிருக்காரு அதிகாலை கனவுல. முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அவ்வளவு பெரிய மகான் சோமாஸ் எல்லாம் சாப்பிடுவாரா? அப்போ நமக்கு வந்தது கனவா இல்லை இது வெறும் பிரம்மையா அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனாலும் இந்த கேள்வி ஒரு புறம் இருந்து கொண்டே இருந்தாலும் இந்த அம்மையார் தன் வேலையை நிறுத்தவில்லை. வேகமாக காலையிலேயே எழுந்துண்டு மிக ஆச்சாரத்தோடு நியம நிஷ்டையோடு பெரியவா கேட்டிருக்கா, அதற்காக இதை செய்ய போகிறேன்னு மடியாக சோமாஸை தயாரிக்க தொடங்குகிறாள்.
முதல்லையே ஒரு ப்ராசஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸிலிருந்து சற்றிலும் நழுவாமல் அவ்வளவு ஸ்ரத்தையாக சோமாசினை செய்து கொண்டு அதை இந்த எவர் சில்வர் தூக்குலெல்லாம் கொடுக்க முடியாதே மகானாச்சே, அதற்கென்று ஒரு ஓலை பெட்டி ஒன்று வாங்கிண்டு அதற்குள் தான் பொறித்தெடுத்த அந்த சோமாஸ் சுட சுட இருக்குது, அதை அவ்வளவு பவ்யத்தோடு ஒவ்வொன்றையும் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெயசங்கரா மகாபிரியவா மகாபிரியவான்னு சொல்லிண்டே வச்சுண்டு அந்த பெட்டியையும் மூடிக்கொண்டு அதை பவ்யத்தோடும் பக்தியோடும் ஒரு படபடப்போடும் அதை எடுத்துக்கொண்டு நேர காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு வருகிறார் அந்த அம்மையார். இப்போ உள்ளுக்குள்ளே என்ன எண்ணம்னா, அடுத்து ஒரு கேள்வி வர்றது, இது என்னன்னு தொண்டர்கள் யாராவது கேட்டு பெரியவா என்கிட்ட சோமாஸ் கேட்டார் நான் சொல்ல முடியும், தர்ம சங்கடமாக இருக்காதோ, அது எல்லாரும் சிரிச்சிட மாட்டாளோ, உலகமே போற்றும் ஒரு மகான் உங்கள்கிட்ட சோமாஸ்லாமா கேட்பார் அப்படின்னு யாராவது கேட்டுடுவாரோ, இப்போ என்ன பண்ணுறது, இது எப்படி மகான்கிட்ட போய் கொடுக்கறது என்ற அந்த எண்ணம் ஓடிண்டே இருந்தாலும் கால்கள் ஒரு புறம் ஓடிண்டே இருக்குது. நேர ஸ்ரீமடம் சேர்கிறார் அந்த அம்மையார். அப்படி ஸ்ரீமடம் அங்கே பெரிய வரிசை இருக்குது. சரி, நம்ம இந்த வரிசையில் சைலண்ட்டாக நின்றுப்போம். நம்முடைய முறை வரும்பொழுது, மகான் அருகில் நான் வரும்பொழுது இந்த சோமாஸ் அவர்கிட்ட வச்சு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து வந்துடுவோம்ங்கிறது இந்த அம்மையாரின் ஒரு எண்ணம். அப்போது நீங்கள் தானே கேட்டேள் நான் கொண்டு வந்தேங்கிறதுக்கான அந்த பேச்செல்லாம் இருக்காது இல்லையா, நம்ம வாட்டுக்கு அவர் முன்னாடி வச்சுடுவோம், அவர் அதை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த அம்மையாருடைய வரிசையில் நின்று கொள்கிறார். அப்படி நிற்கும் பொழுது ஸ்ரீமடத்தின் அணுக்க தொண்டர் ஒருவர் கிட்டு கிட்டு கிட்டுன்னு இங்கே உங்களை பெரியவா வர சொல்கிறா அப்படின்னு சொல்லவே இந்த அம்மையாருக்கு தூக்கி வாரி போட்டது. நம்மளை பெரியவா கூப்பிட்றாரா அப்படின்னு கையில் அந்த ஓலை பெட்டியோட கிடுகிடுன்னு பெரியவா முன்னாடி நிற்க, சோமாஸ் கொண்டு வந்திருக்கையோன்னோ அப்படின்னு கேட்டாராம் மகான். இந்த அம்மையாருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. இப்போது இதில் ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடுது. என்னது, இந்த அம்மையாரின் கனவில் சோமாஸ் கேட்டது தான் என்பதை அத்துணை பேருக்கு முன்பும் மகாபிரியவாளை நிரூபித்து விட்டார். ஆமாம் பெரியவா கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த அம்மையார் சொன்னதும், சரி நீ உன் கையில் வச்சுட்டு இங்கேயே நில்லு, இப்போ பாடசாலையிலேருந்து குழந்தைகள் வருவா, அவள் வந்த உடனே எல்லாருக்கும் கொடுக்கணும் சரியா அப்படின்னு மகான் சொல்ல, அப்படியே செய்கிறோம் பெரியவான்னு இவர்கள் பேசின்னு இருக்கும் பொழுதே பாடசாலையிலிருந்து அவ்வளவு குழந்தைகளும் வந்து விடுகிறார்கள். அத்துணை வேத பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த அம்மையார் தன் கையால் தான் மடியோடும் ஆச்சாரத்தோடும் பக்தியோடும் செய்த அந்த சோமாஸ் எல்லாருக்கும் விநியோகிக்கப்படுகிறது. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது மகான் சொல்கிறார், ஒருத்தருக்கு 2 கொடு சரியா, சரி பிரியவா அப்படியே பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் 2 கொடுக்க கடைசியில் பார்த்தா ஒரு சோமாஸ் கூட மிச்சமில்லை. அப்படியே பார்க்கும் பொழுது மாணவர்கள் அத்துணை பேரும் சோமாசனே வாங்கி கொண்டு விடுகிறார்கள். இப்போ மகான் கேட்டாராம், 60 சோமாசம் காலி ஆகிடுத்தோ இல்லையோ அப்படின்னு கேட்டாராம். இந்த அம்மையாருக்கு மறுபடியும் ஆச்சரியம், அது எப்படி அந்த ஓலை பெட்டியை திறந்து பார்க்காமலேயே அதில் 60 இருக்குன்னு மகான் கண்டுபிடிச்சார். இந்த அம்மையார் காலை ஒவ்வொன்றையும் பொறித்து எடுத்து வைக்கும் பொழுது 60 பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த அம்மையார் வச்சிருக்கா. அதில் 60 தான் இருந்தது என்பது மகானுக்கு எப்படி தெரியும்? பாடசாலையிலிருந்து மிகச்சரியாக 30 மாணவர்கள் தான் வருவார்கள் என்பது மகானுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தருக்கு 2 கொடு அப்படின்னு சொன்னாரே, அந்த கணக்கு எப்படி மகான் அறிந்திருந்தார் முன்னமேயே? அதுதானே மகான், அவர்தான் முற்றும் அறிந்தவராயிற்றே. இப்போ இந்த அம்மையார் அப்படி ஆனந்தத்தோடு பெரியவாளை பார்க்க யாருக்கும் என்ன காரணம்னு புரியல. அப்போது அனைவரும் சொல்லி மகான் பதில் சொல்ல ஒரு சம்பாஷணை நிகழ்கிறது. அப்பொழுது தான் இந்த அம்மையாருக்கு தெரிகிறது என்ன ஆயிருக்குன்னு. இந்த பாடசாலை மாணவர்கள் வெகு தூரத்திலிருந்து வருகிறார்கள். அந்த பாடசாலையில் அன்று போதிய வசதிகள் இல்லாததனால் இவர்களுக்கு இந்த ருஷிகரமான பக்ஷண வர்க்கங்களை எல்லாம் தயாரிப்பதில் சில சிக்கல் இருந்தது. இவர்களுக்கு இந்த சோமாஸ் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு வந்திருக்கிறது. அருகில் இருக்கும் கடைகளிலெல்லாம் அவர்களுக்கு வாங்கித்தர முடியாது இல்லையா? வேதம் படிப்பவர்கள் ஆச்சாரத்தோடு இருக்கனவே. சரி, இன்னைக்கு இங்கே வரா இவர்களின் ஆசையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தன் பக்தரின் கனவில் தோன்றி அந்த பக்தையே இதை செய்து தர சொல்லி எடுத்துண்டு வர சொல்லி அதை கனவில் சொன்னது நான் தான் என்பதை நிரூபணமும் செய்து காண்பித்தார் மகான்.
இப்பொழுது இந்த அம்மையாருக்கும் ஆனந்தம், அந்த மாணவர்களுக்கும் ஆனந்தம். நம்மேல் இவ்வளவு கருணையோடு மகான் நமக்காக இது செய்ய சொன்னாரே என்ற எண்ணம். இந்த அம்மையாருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியலை. சுற்றி இருப்பவர்களின் அந்த ஹரஹர சங்கரா கோஷம் ஸ்ரீமடம் முழுவதும் ஒலித்ததென்றால் மகானின் கருணையை நாம் என்னவென்று சொல்வது? நாம் என்ன வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோமோ மனதிற்குள்ளேயே நாம் பிரார்த்தித்தாலும் அதை மகான் அந்தர்யாமியாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயமாக உரிய காலத்தில் நம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.